நிறைய டாபிக் போயிடலாம். இப்போ ஷேர் மார்க்கெட்டினுடைய அப்டேட்டு நியூஸை கொஞ்சம் பார்ப்போம். அதற்கப்புறம் இந்த கமெண்ட்ஸில் தெரிவித்துள்ள நண்பர்களுடைய கமெண்ட்ஸுக்கு பதிலையும் பார்ப்போம். இந்த நம்ம சேனலை பொறுத்தவரையில் காசு வாங்கி கொண்டு இந்த ஷேரை வாங்குங்க, இந்த மியூச்சுவல் ஃபண்டை வாங்குங்க அப்படிங்கிறது சொல்கிற சேனல் இல்லை. அதே சமயத்தில் இது கம்ப்ளீட் ஒரு எஜுகேஷனல் பர்பஸ். எல்லா விஷயங்களையும் உங்களுக்கு எஜுகேஷனலாக சொல்வது மட்டும்தான் இந்த சேனலுடைய நோக்கம். நீங்கள் முடிவெடுக்கிறது உங்களுடைய ஒர்க்கு. அதனால் நீங்கள் தீர ஆலோசித்து முடிவெடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டாட்டா இன்வெஸ்ட்மெண்ட் கார்ப்பரேஷன் அப்படிங்கிற ஷேரை பற்றி உங்களுக்கு தெரியும். இது ஏற்கனவே ஸ்பிளிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ ரெக்கார்ட் டேட்டையும் அறிவிச்சிருக்காங்க. இது 14 அக்டோபர் 2025 இதனுடைய ரெக்கார்ட் டேட்டு. இது ஃபேஸ் வேல்யூ 10 உள்ள ஷேரை ஒரு ஃபேஸ் வேல்யூவாக மாற்றுறாங்க, அதாவது ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க. ஒரு உதாரணமாக இன்றைக்கி டாட்டா இன்வெஸ்ட்மெண்ட் கார்ப்பரேஷன் ஒரு 8500லேருந்து 9000 வரைக்கும் இருக்குது அதனுடைய விலை. அது அக்டோபர் 14 எவ்வளவு ஏறுகிறது என்று நமக்கு தெரியாது. கண்டிப்பாக ஒரு தோராயமாக ஒரு 9000 ரூபாய் இருக்குதுன்னு வச்சுங்க. அது ஒரு 900 ரூபாயா குறைஞ்சிரும். அதற்கு மேலே பார்த்திங்கன்னா அந்த 900 ரூபா ரேட்டு ஏறிக்கொண்டே இருக்கும். அது மறுபடியும் எவ்வளோ தூரம் வேணாலும் ஏறலாம். இது ஸ்ப்ளிட் பண்ணுறனுடைய நோக்கம் பார்த்திங்கன்னா இது 9000 ரூபா 10,000 ரூபா இருக்கிற ஷேரை குறைவான விலையாக நிர்ணயம் செய்யும் பொழுது நிறைய நபர்கள் வாங்குவார்கள் என்பது தான் இதனுடைய அடிப்படை காரணம். அதே சமயத்தில் இதனுடைய வேல்யூ அதிகரிக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அதனால் இந்த டாட்டா இன்வெஸ்ட்மெண்ட்டு கார்ப்பரேஷனுங்கிற ஷேர் பார்த்தீங்கன்னா இது ஒரு டாட்டா குரூப்பு. அதனால் நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். அதுக்கடுத்தது ஆர்பிஐ மானிட்டரி பாலிசி அக்டோபர் 1 அறிவிக்கிறாங்க. இதை ரெப்போ ரேட்டு குறைக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத அறிவிப்பாங்க. ஆர்பிஐ என்ன முடிவெடுக்குது அதனுடைய சூழ்நிலை பொறுத்து தான் அவங்க முடிவெடுப்பாங்க. அதே சமயத்தில் எஸ்பிஐ ரிசர்ச் சென்டர் ஒரு 0.25 பைசே குறைப்பாங்க அப்படிங்கிறது தான் அதனுடைய அறிவிப்பாக இருக்கிறது. இதனால் பொறுத்து பார்ப்போம். அக்டோபர் 1 நமக்கு தெரியும். எப்பயுமே டிசிஎஸ் தான் ஃபஸ்ட்டு ரிசல்ட்டாக வரும். இந்த தடவையும் அது ஃபஸ்ட்டு ரிசல்ட்டாக வருவதற்கு நிறையா வாய்ப்பு இருக்கிறது. இது Q2 ரிசல்ட் அக்டோபர் 9 அறிவிச்சிருக்காங்க. அன்னைக்கே டிவிடெண்ட்டும் அறிவிப்பு வரும். அந்த அப்படி டிவிடெண்ட் அறிவிப்பு அதனுடைய ரெக்கார்ட் டேட் பார்த்திங்கன்னா அக்டோபர் 15 இருக்கும். நான் என்னை பொறுத்தவரை ஷேர் மார்க்கெட்டில் நிஃப்டியை நான் பார்க்குறதே இல்லை, அதனுடைய ஏற்ற இறக்கத்தையும் பார்க்குறதே இல்லை. என்னை பொறுத்தவரை ஒரு ஃபண்டமெண்டல் ஷேர்களை வைத்துள்ளேன். அந்த 9 பாயிண்ட்டு கரெக்டாக இருந்தால் தான் வாங்குவேன். வாங்கிவிட்டு பொறுமையாக காத்திருப்பேன். பொறுமையாக காத்திருப்பது மட்டுமே என்னுடைய வேலை. என்னை பொறுத்தவரை ஷேர் வாங்கிட்டேன்னா மினிமம் 5 இயர்ஸு பொறுத்திருப்பேன், மேக்ஸிமம் 20 வருஷம் பொறுத்திருப்பேன். இப்படி தான் என்னுடைய பிஸ்னஸ் டாக்டிஸ் போயிட்டுருக்குது. அதனால் நீங்கள் இது பிடிச்சிருந்ததுன்னா கமெண்டில் தெரிவிங்க, பிடிக்கலினாலும் கமெண்டில் தெரிவிங்க. தற்போது கமெண்டில் வந்திருக்கக்கூடிய நிறைய கமெண்ட்ஸுகளை பார்ப்போம். ஃபஸ்ட்டு கமெண்ட்ஸ் எடல்வைஸ் யூஎஸ் டெக்னாலஜி ஃபண்டு க்ரோத் ஃபண்டு டைரக்ட் பிளானை வாங்கலாமா, எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் செய்யலாமா அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் கேட்டிருக்காரு. இதை பொறுத்தவரை யூஎஸ் மார்க்கெட்டை பொறுத்தவரை எல்லாம் சேச்சுரேட் ஆகிடுச்சு. ஏன்னா அமெரிக்காவை பொறுத்தவரை உங்களுக்கே தெரியும், அது வளர்ந்த நாடு. அதனால் இது இனிமேல் பெருசாக ஷேர் மார்க்கெட்டு ஏறாது அப்படிங்கிறது தான் என்னுடைய அபிப்பிராயம். அதனால தான் நான் யூஎஸ்னுடைய ஃபண்டில் எதுலேயுமே நான் இன்வெஸ்ட் பண்ணுறதில்ல. அதே மாதிரி யூஎஸ் ஷேர்லேயும் நான் இன்வெஸ்ட்டு செய்வதில்லை. அதனால் அதுலேயே பார்த்தீங்கன்னா எடல்வைஸ் மிட் கேப் ஃபண்டுங்கிறது சூப்பரான ஃபண்டாக இருக்குது. இது க்ரோத்து டைரக்ட் பிளானில் அப்படியே பக்கத்தில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஏன்னா இது ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்ஸு. அது எவ்வளவு ரிட்டர்ன் கொடுத்துருக்குறது அப்படிங்கிறது தான் உங்களுக்கு எஜுகேஷனல் பர்பஸாக உங்களுக்கு கொடுக்குறேன். அதற்கு பின்பு நீங்கள் முடிவெடுங்க.
பாருங்கள், எஸ்ஐபி மெத்தடில் ஒரு வருஷத்தில் இது வந்து 9.58% கொடுத்துருக்குது. இது 3 வருஷத்தில் ரிட்டர்னாக பார்த்தீங்கன்னா 25.53% கொடுத்துருக்குது. 5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 25.85% கொடுத்துருக்குது. 10 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 22.74% இது கூட்டு வட்டியாக லாபம் கொடுத்துருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு 5 ஸ்டார் ரேட்டு கொடுத்துருக்காங்க. இது ஒரு ரொம்ப குறிப்பிடத்தக்க அம்சம். அதனால் நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். எடல்வைஸ்லேயே எனக்கு பிடிச்ச ஃபண்டு இந்த ஃபண்டு தான். அதனால் நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். அதுக்கடுத்து அதானி பவர் ஷேர் 4 வாங்கியிருக்கேன், மறுபடியும் இன்னும் வாங்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. கமெண்ட்ஸில் ஒருத்தர் தெரிவிச்சிருக்காரு. என்னை பொறுத்தவரை அதானி குரூப் பக்கம் போகிறதில்ல. ஏற்கனவே அதானி வில்மருங்கிற ஷேரை வாங்கிட்டு நான் பாடுபட்டேன். ஏன்னா அதில் வந்து பேட் நியூஸ் வரும்போதெல்லாம் உடனே அதானி குரூப்பு ஷேர்களை இறக்குவார்கள். அதனுடைய விலை இறக்கம் பார்த்திங்கன்னா அதெல்லாம் பாதாளத்துக்கு போவோம். அப்போ வந்து நம்ம மன உளைச்சல் ஏற்படுவோம். அதுதான் நடக்கும். அதனால் நான் அதானி குரூப் பக்கமே போகிறதில்ல. அந்த அதானி வில்மர் ஷேரை லாபத்தோடு விட்டு வெளிவருவதற்கு எனக்கு 4 ஆண்டுகள் பிடித்தது. கொஞ்சம் கொஞ்சமாக ஆவரேஜ் பண்ணிக்கிட்டே வந்தேன். என்னுடைய நல்ல நேரம் திடீர்னு கொஞ்சம் ஏற்றம் இருந்தது. டக்குன்னு லாபத்தோடு வெளியே வந்துட்டேன். இந்த மாதிரி எல்லாருக்கும் அமையுமான்னு சொல்ல முடியாது. ஏன்னா அதானி குரூப்பு மேலே அமெரிக்கா கண் வச்சிருக்கு. அந்த குரூப்பை வந்து இறக்கிறதே அதனுடைய வேலையாக இருக்குது. அதனால் நீங்கள் கவனமாக முதலீடு செய்யுங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய அபிப்பிராயம். அடுத்த கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, ரெட்டன் பவர் அப்படிங்கிற ஷேர் வந்து ஸ்மால் கேப் ஷேரா லார்ஜ் கேப் ஷேரா அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்ஸ் ஒருத்தர் தெரிவிச்சிருக்காரு. ரெட்டன் பவரை பொறுத்தவரை அது ஸ்மால் கேப் ஸ்டாக்கு இல்லை, லார்ஜ் கேப் ஸ்டாக்கு இல்லை, மிட் கேப் ஸ்டாக்கு இல்லை. அது ஒரு பென்னி ஸ்டாக்கு. என்னை பொறுத்தவரை பென்னி ஸ்டாக் பக்கம் போகிறதே இல்லை. ஏற்கனவே பென்னி ஸ்டாக்கை பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்கேன். பென்னி ஸ்டாக்கில் போயிட்டு நாம் பாடுபட்டு மன உளைச்சல் ஏற்பட்டு அது கொடுக்குற மன உளைச்சலில் நமக்கு பைத்தியமே பிடிச்சிரும். அந்த அளவுக்கு பென்னி ஸ்டாக் வந்து நம்மளுக்கு மனவேதனை கொடுக்கும். அதனால் என்னுடைய அபிப்பிராயம் வந்து பென்னி ஸ்டாக் பக்கம் போக வேணாங்கிறது தான். அதுக்கு மேலே நீங்கள் முடிவெடுங்க. அடுத்த நபர் வந்து நியூ லிஸ்டட் கம்பெனி டாடா டெக்னாலஜி அண்ட் பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் லிமிடெட் இந்த ஷேர்களை வாங்கலாமா, கன்சிடர் பண்ணலாமா, இது ஃப்யூச்சரில் க்ரோத் இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்காரு. என்னை பொறுத்தவரை நான் என்னுடைய ஹோல்டிங்கில் வச்சுருக்கிறேன். டாடா டெக்னாலஜி அண்டு பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் லிமிடெட் இது ரெண்டுமே வச்சுருக்கிறேன். ஏன்னா இது நம்பகத்தன்மை உள்ள ஓனராக இருக்காங்க. அதே மாதிரி ஃபண்டமெண்டல் அனாலிசிஸை பொறுத்தவரை நான் ஒரு 9 பாயிண்ட்டை பார்ப்பேன். அந்த 9 பாயிண்ட்டும் கரெக்டாக இருக்குது. அதனால் இதை நான் ஹோல்டிங் பண்ணுறேன். கண்டிப்பாக இது ஃப்யூச்சர் இருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். அதனால் நீங்கள் வந்து ஒரு முடிவெடுங்க. அடுத்த நண்பர் வந்து சியட் ஷேர் வாங்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காரு. சியட் ஷேர் என்னை பொறுத்தவரை ஒரு நல்ல ஒரு ஃபண்டமெண்டலான கம்பெனி. நீங்கள் கண்டிப்பாக ஹோல்டிங் பண்ணுங்கள். ஆனால் ஒரு மினிமம் ஒரு 5 இயர்ஸ்னாச்சும் பண்ணுங்கள் அப்படிங்கிறது தான் என்னுடைய அபிப்பிராயம். இது எல்லாமே கம்ப்ளீட் வீடியோ பொறுத்தவரை எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ் தான். அதனால் ஒவ்வொரு கமெண்ட்ஸையும் நீங்கள் தெரியப்படுத்துங்க. அந்த தெரியப்படுத்துகிற கமெண்ட்ஸை உடனுக்குடன் உங்களுக்கு பதில் கொடுத்துக்கிட்டே வருவேன். ஏன்னா நீங்கள் வந்து பல விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறது தான் இந்த சேனலோட நோக்கம். அதே சமயத்தில் இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அதே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை அப்படியே தட்டி விடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். டைம் இருக்கும் போதெல்லாம் பழைய வீடியோக்களை பாருங்கள். மன வலிமை பெறுங்க. மன வலிமை அடைந்து விட்டாலே நீங்கள் எல்லா செல்வத்தையும் அடைந்து விட முடியும். நீங்களும் ஒரு செல்வந்தராகணும் அப்படிங்கிறது தான் இந்த சேனலுடைய நோக்கம். அடுத்த காணொலியில் இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்களுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.